அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் கம்பம் ஜாக் கிளை சார்பாக தெருமுனை பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சகோதரர் வாசிம் அக்ரம் அவர்கள் தொழுகையின் அவசியம் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய ஜம்மியத்துல் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் கம்பம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் தொழுகையின் அவசியம் என்கிற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 அடிப்படையான விஷயங்களில் இந்த மார்க்கம் நிறுவப்பட்டுள்ளது. அதிலே சொல்லும்போது முதலாவதாக லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று யாரெல்லாம் கலிமா சொல்லுவார்களோ அவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்து விடுவார்கள், அவர்கள் முஸ்லீமாக மாறி விடுவார்கள். அப்படி கலிமா சொன்னதற்கு பிறகு, அப்படி முஸ்லீமானதற்கு பிறகு அந்த முஸ்லீம் செய்ய வேண்டிய அடுத்த கடமை தொழுகை. தொழுத பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் மீது தொழுகை கடமையாகிவிடும், அடுத்து நோன்பு கடமையாகிவிடும், அடுத்து ஜகாத் என்கிற கடமை வந்துவிடும், அடுத்ததாக ஹஜ் என்கிற கடமை அவன் மீது கடமையாகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கடமைகளை நமக்கு சொன்னார்கள். அந்த 5 கடமைகளிலே இன்றைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவை பெரும்பாலும் நாம் அனைவரும் ஏற்று முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழுகிறோம். நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்வதன் மூலமாகத்தான் ஒருவர் இஸ்லாத்துக்குள் வர முடியும். யாரிடத்துல அந்த கலிமா இல்லையோ, யார் அந்த கலிமாவை சொல்லவில்லையோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்று நாம் எல்லாம் கலிமாவிலே சரியான முறையிலே அறிந்து அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ் ஒருவன் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று இந்த உலகத்திலே முஸ்லீமாக நம்மை அடையாளப்படுத்தி வாழ்ந்து வருகிறோம். அதே நேரத்தில் இந்த கலிமாவை நாம் அறிந்து அதை பின்பற்றுகிற அளவுக்கு இன்றைக்கு தொழுகை நம்முடைய சமுதாயத்திலே சரியாக இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலானவர்களிடத்திலே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால்
இந்த தொழுகை இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு வலியுறுத்தினானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வலியுறுத்தினார்களோ அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் தொழுகையை நிறைவேற்றுகிறதா, தொழுகையை கடைபிடிக்கிறதா? பள்ளிவாசலிலே சென்று அல்லாஹ் என் மீது தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், எனவே தொழுகையை நான் கடைபிடிப்பேன் என்று கடைபிடிக்கிற மக்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் சமுதாயத்தில் அவ்வளவு அலட்சியம். தொழுகை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சுமையாக இன்றைக்கு மாற்றிவிட்டோம். தொழுகை என்று சொன்னால் ஒரு பெரிய பாரதூரமான செயலாக, உலகத்தில் பொருளாதாரத்தின் மீது காட்டக்கூடிய ஆர்வம், உலகத்தில் திருமணத்தின் மீது காட்டக்கூடிய ஆர்வம், உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளின் மீது காட்டக்கூடிய ஆர்வம், தொழுகையின் மீது இந்த சமுதாயம் காட்டுகிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை மிகப்பெரிய அளவிலே நமக்கு வலியுறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையே உள்ள வேறுபாடு தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை குறித்து சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, எப்படி கலிமா ஒரு மனிதனை முஸ்லீமாக மாற்றுகிறதோ அதுபோல தொழுகை தான் ஒரு மனிதனை முஸ்லீமாக மாற்றும் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும், ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவருக்கும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவருக்கான வித்தியாசமே தொழுகை தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே ஒரு மனிதன் முஸ்லீமா இல்லையா என்று எதை வைத்து ரசூலுல்லாஹ் தீர்மானிக்க சொன்னார்கள் என்று சொன்னால், அவன் தொழுதால் முஸ்லீம், அவன் தொழுகை இல்லை என்று சொன்னால் அவன் இறை நிராகரிப்பாளனுக்கு சமமானவன் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வலியுறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த தொழுகையை பற்றி பேசுகிறான். திருமறை குர்ஆனை நாம் எடுத்து படித்து பார்த்தால் ஒரு 6666 வசனங்களை கொண்டதுதான் திருமறை குர்ஆன். 6000க்கு அதிகமான வசனங்களை கொண்டது. அந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகை உங்கள் மீது கடமை என்று ஒரு இடத்திலே சொன்னாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கும் அது கடமையாக மாறிவிடும். ஆனா அல்லாஹ் ஒரு தடவை அந்த தொழுகையை பற்றி சொல்லல. திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் 90க்கும் அதிகமான இடங்களிலே தொழுகையை கடைபிடிங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி 90 இடங்களுக்கு அதிகமான இடங்களிலே அல்லாஹ் தொழுகையை வலியுறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, தொழுகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்லாமல் திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனிலே எந்த பக்கங்களை எல்லாம் புரட்டுகிறீர்களோ எல்லா பக்கத்திலும் மோமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையை சரிவர பேணக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகை சம்பந்தமான அந்த செய்திகளை சொல்வதை பார்க்கிறோம். அதே போல இன்னும் இந்த தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய உதவி எப்படி இருக்கும் என்று கேட்டால், தொழுகையின் மூலமாக பொறுமையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உதவி தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உலகத்திலே வாழுகிற நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வருகிறது, ஏதோ குடும்பத்தில் இழப்பு வருகிறது, ஏதோ ஒரு முறையிலே நோய் வருகிறது, அல்லது உலகத்திலே ஏதோ ஒரு பாதிப்பு வருகிறது. அப்படியான இழப்புகளை சந்திக்கக்கூடிய நாம் அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ் இந்த நோயிலிருந்து நிவாரணத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு சிஃபாவை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ் இந்த எனக்கு அழகான முறையிலே திருமணம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இப்படி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் அந்த உதவிக்கு நீங்கள் எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும்? அந்த கோரிக்கையை தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வையுங்கள், பொறுமையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கோரிக்கை வையுங்கள் என்று சொல்லி தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம், தொழுகை என்கிற கடமையிலே மிக சர்வ சாதாரணமாக பொடுபோக்கான ஒரு சமுதாயம். குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நேர தொழுகையை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான்.
அதிலும் குறிப்பாக ஃபஜ்ர் என்கிற தொழுகையை கூட தொழாமல் உறங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். ஆனால் இந்த தொழுகையை பற்றி இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான இடங்களிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்று கேட்டால், நாமெல்லாம் இன்றைக்கு தொழுகை எப்படி வைத்திருக்கிறோம் என்று கேட்டால், நேரம் கிடைத்தால் தொழுவோம். நமக்கு ஏதாவது வேலை இருக்கு, வேற ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டோம், அல்லது நோயாளியா இருக்கோம் அப்படின்னா தொழுகையை பற்றி பெருசாக கவனம் எடுக்க மாட்டோம். சும்மா வேலை இல்லை என்று சொன்னால் வீட்டிலே சும்மாக வெறுமனே அமைதியாக இருந்தால் மட்டும் பள்ளிவாசலை நோக்கி நடக்கிற நாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தொழுகை இந்த சமுதாயத்திலே எப்படி கடமை தெரியுமா? நீங்கள் போர்க்களத்திலே சென்றாலும், அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்பதாக இருந்தாலும், அந்த போர்க்களத்திலே செல்லக்கூடிய மக்களில் ஒரு சாரார் எனக்காக தொழுது விட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போர்க்களத்திலே தொழுகையை வலியுறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். தொழுகை அல்லாஹ் போர்க்களத்திலே கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு அந்த மாதிரி போர்க்களமான ஒரு சூழல் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கிற அந்த எதிரிகளோடு சண்டைக்கு போகிற நேரத்தில் கூட உங்களில் ஒரு கூட்டத்தார் போய் தொழுங்க, தொழுதுட்டு போய் எனக்காக உயிரை கொடுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த தொழுகை இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த தொழுகையிலே அவ்வளவு அலட்சியம், தொழுவதற்கு நமக்கு மனமில்லை, தொழுதால் என்ன இந்த உலகத்திலே கிடைக்க போகிறது என்று சர்வ சாதாரணமாக செய்கிறோம். ஆனால் சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற எவ்வளவோ அருளை இன்றைக்கு நாம் வாங்கி இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே வாழுகிற நாம் இந்த பூமி என்ற அருளிலே நல்ல உடலை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நல்ல வயதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நல்ல பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நல்ல சூழலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் மறந்து கூட இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தால் தொழுகைக்கு நடக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். தொழுகையை சுமையாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தொழுகையை பற்றி அக்கறை இல்லாதவராக இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை எப்படி பார்த்தார்கள் என்று சிந்திச்சு பாருங்கள். அவர்கள் எந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்காக அந்த ஊரை திறந்துவிட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே 10 ஆண்டு காலம் வாழுகிறார்கள். அந்த 10 ஆண்டு காலத்திலே அவர்கள் மரணத்துக்கு பிறகு அவர்கள் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாராகிய நாங்களும் எந்த 3 நாளும் நாங்கள் வயிறார உண்டதில்லை என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருளாதார வசதியை பாருங்கள். ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் அவர்களுக்கு உணவில்லை, மறுநாள் சாப்பிட்டால் அடுத்த நாள் அவர்களுக்கு உணவு கிடைக்காத ஒரு சூழல். மேலும் சொன்னார்கள், மாதத்திலே நாங்கள் பிறை பார்ப்போம், முதல் பிறை பார்ப்போம், எங்கள் வீட்டிலே அடுப்பு எரியாது. இரண்டாவது பிறை பார்ப்போம், எங்கள் வீட்டிலே அடுப்பு எரியாது. மூன்றாவது பிறை பார்ப்போம், எங்கள் வீட்டிலே அடுப்பு எரியாது என்று சொன்னார்கள். அருகிலே இருந்த நபித்தோழர் கேட்கிறார், உம்முல் மூமினீனே, மூமின்கள் தாயே, உயிர் வாழ்வதற்கு உணவு வேண்டுமே, இப்படி அடுப்பு எரியவில்லை என்று சொன்னால் என்ன சாப்பிட்டீர்கள், உயிர் வாழ்வதற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, சவுதானி, 2 பேர்ச்சம்பளங்களை கொண்டுதான் இந்த உலகத்திலே நாங்கள் 10 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தோம் என்று சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, இந்த சூழலிலே, பொருளாதாரம் இல்லாத சூழலிலே, ஒரு நேர உணவு இல்லாத சூழலிலே, உடுத்த ஆடை இல்லாத சூழலிலே, வசதியான வீடுகள் இல்லாத சூழலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனுக்கு எப்படி நன்றி செலுத்தினார்கள்? ஒரு நாள் இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இரவு நேரத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். திடீரென்று அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் எழுந்து தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல கேட்கிறார்கள், ஆயிஷாவே, இன்றைய இரவு அல்லாஹ்வை தொழுவதற்காக எனக்கு அனுமதி தாருங்கள் என்று தங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்கிறார்கள். மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தாராளமாக தொழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு நேரத்திலே கைகளை அல்லாஹ்வுக்காக கட்டி இரவிலே தொழுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், தங்களுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள். எந்த நேரம் அது? இறுதியாக ஃபஜ்ர்
ஃபஜ்ருடைய நேரம் வந்து விடுகிறது. இரவு 9 மணி 10 மணிக்கு தொழ ஆரம்பித்தவர்கள் காலை 5 மணி ஃபஜ்ருடைய வாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்து விடுகிறார்கள். வந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு கண்ணீரும் கம்பளியுமாக நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். இப்படியெல்லாம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கப்பட்ட நீங்கள் இப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டுமா? கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழ வேண்டுமா? கண்ணீர் சிந்தி தொழ வேண்டுமா என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆயிஷாவே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக நான் மாற வேண்டாமா என்று கேட்டார்கள். எப்படி வாழ்ந்தவர்கள்? உணவில்லாமல் வாழ்ந்தவர்கள், உடையில்லாமல் வாழ்ந்தவர்கள். இருக்கிற 3 அடிக்கு ஒரு ஆள் தொழுதால், ஒரு ஆள் தொழுகை, ஒரு ஆள் தூங்கினால் ஒரு ஆள் தொழுகை நடத்த முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிற வீட்டிலே வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளை வாங்கி சுமக்கிற நாம் நல்ல தண்ணீரோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்ல வகை வகையான உணவுகளோடு, நல்ல வீட்டோடு, நல்ல வாகனத்தோடு, நல்ல வீட்டிலே இருப்பதற்கு தனித்தனி அறைகளோடு, வசதிகளோடு வாழுகிற நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு செய்த அருளுக்காக என்ன இந்த உலகத்திலே நாம் நன்றி செலுத்துகிறோம்? நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? அல்லாஹ் கேள்வி எழுப்ப மாட்டானா? உன் மீது தொழுகை கடமையாக்கி இருந்த நீ ஏன் எனக்காக தொழவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல இருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு அடியானை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அவனுடைய தொழுகையை பற்றி தான் இருக்கும். அதற்கு அடுத்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்த விசாரணையை செய்வான். தொழுகையை பற்றி அவன் சரியான முறையிலே பதில் சொல்லிவிட்டால் அவனுடைய ஏனைய கேள்விகள் எல்லாம் சரியாகிவிடும். ஒருவனிடத்திலே தொழுகையே இல்லை என்று சொன்னால் அவனுடைய ஏனைய கேள்விகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திலே மரணித்த பிறகு, மறுமையிலே அல்லாஹ் நம்மை எழுப்பிய பிறகு, ஒவ்வொருவரும் நிர்வாணமாக நிறுத்தப்பட்ட பிறகு, அல்லாஹ்வுடைய விசாரணையை காத்து கொண்ட பிறகு, அல்லாஹ் நம்மை ஒவ்வொருவரையும் விசாரித்த விசாரணை பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி, நான் உன் மீது கடமையாக்கி இருக்கிற தொழுகையை நிறைவேற்றினாயா? என்ன சொல்ல போகிறோம்? அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்விக்கே நம்மிடத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால், நம் சுமத்தப்பட்ட கடமையை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருப்போம் இந்த உலகத்திலே? மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நரகவாதிகளை பற்றி சொல்லுகிறான். நரகவாதிகள் நரகத்திலே இருப்பார்கள். நரகத்திலே இருக்கிற மக்களை அவர்களிடத்திலே போய் விசாரிப்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கருங்கிற நரகத்திலே வந்தீர்களே, ஏன் இந்த நரகத்துக்குள்ளே வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் உலகத்திலே வாழும் பொழுது தொழாத மக்களாக இருந்தோம், ஏழைகளுக்கு உணவளிக்காத மக்களாக இருந்தோம். பாருங்க, உலகத்தில் என்ன, நரகத்தில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? முஸ்லிமா இருந்திருப்பாங்க, களிமா சொல்லி இருப்பார்கள். ஆனா என்ன சொல்றாங்க? உலகத்துல தொழுகலையே, உலகத்துல ஏழைகளுக்கு உணவளிக்காத மக்களாக இருந்து விட்டோமே. அப்ப நரகத்திலே அவர்கள் நுழைவதற்கு காரணமே அந்த அடியானிடத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால் நரகத்திலே இருந்து கொண்டு புலம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரம், தன்னுடைய இறுதி நேரம், தான் மரணிக்க போகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழலிலே அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலை நோக்கி 2 நபித்தோழர்களுடைய தோள்களிலே கரத்தை போட்டுக்கொண்டு தரதரவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழுத்து பள்ளிவாசலை நோக்கி அழைத்து செல்லுகிறார்கள் நபித்தோழர்கள். பார், எந்த சூழலிலும் ரசூலுல்லாஹ் தொழுகையை ஜமாத்தோடு பள்ளிவாசலிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம அப்படி தொழுகிறோமா? தொழுகையை கண்குளிர்ச்சியாக பார்க்கிறோமா?
தொழுகையை அமைதியாக பார்க்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை வந்து விட்டால், கஷ்டம் வந்து விட்டால், இழப்பு வந்து விட்டால், ஏதேனும் அபகாரமான சூழல் வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைப்பார்கள். பிலாலே, மக்களுக்காக தொழுகைக்கு அழைப்பு கொடுங்கள், தொழுகைக்காக சொல்லிவிட்டு எங்களுக்கான கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துங்கள். தொழுகை என்பது கண் குளிர்ச்சி என்று சொன்னார்கள். தொழுதால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னார்கள். தொழுகையில் தான் அமைதி இருக்கிறது என்று சொன்னார்கள். தொழுகையில் தான் எல்லா இன்பங்களும் தொழுகைக்குள்ளே மறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனா அப்படி பார்க்கிறோமா? தொழுகை ஒரு நம்மெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் இன்பமாக வாழ்வதற்கு பொருளாதாரம் இருந்தால் இன்பமாக வாழ்ந்து விடலாம், நல்ல கணவன் இருந்தால் இன்பமாக வாழ்ந்து விடலாம், நல்ல பிள்ளை இருந்தால் இன்பமாக வாழ்ந்து விடலாம், நல்ல வீடு இருந்தால் இன்பமாக வாழ்ந்து விடலாம், நல்ல வாகனம் இருந்தால் இன்பமாக வாழ்ந்து விடலாம் என்று உலகத்திலே எதன் பின்னாலோ இன்பங்களை தேடி அலைகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் தான் நிம்மதி இருக்கிறது, தொழுகையில் தான் அமைதி இருக்கிறது, தொழுகையில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. உங்கள் வீடுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு மனிதர் 5 நேரம் குளித்தால் அவருடைய உடலிலே அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள். நபி தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அதெப்படி அவர் உடலிலே அழுக்கு இருக்கும் என்று கேட்கும் பொழுது, அதுபோல்தான் தொழுகை. நீங்கள் 5 நேரம் தொழ ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் கழுவிக்கொண்டே இருப்பான், உங்களை தூய்மைப்படுத்துவான், உங்கள் பாவங்களிலிருந்து பாதுகாப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயத்துக்கு எச்சரித்தார்கள், யாரெல்லாம் பாங்கு சொல்லப்பட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வரவில்லையோ, என்னுடைய உள்ளம் நினைக்கிறது அந்த மக்களுடைய வீட்டை நான் உயிரோடு கொளுத்த ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் உள்ளம் கொதிக்குது. எப்படி கொதிக்குது தெரியுமா? பாங்கு சொல்லி யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ அவனுடைய வீட்டை நான் கொளுத்த ஆசைப்படுகிறேன், வீட்டோட சேர்ந்து கொளுத்தணும்னு சொன்னாங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் கூட சொல்லுகிறான், சில பேர் தொழுவார்கள், தொழுகை என்பது சடங்கு மாதிரி இருக்கும், தொழுகையிலே பேணுதல் இருக்காது, தொழுகை ஏனோதான என்று இருக்கும். இன்னும் சொல்ல போனால் தொழுகை என்று சொன்னால் ஏதோ ஜும்மா தான் கடமை, ஏதோ பெருநாள் தொழுகை தான் கடமை, ஒரு நாளைக்கு 5 வேளையெல்லாம் தொழுகை கடமை இல்லை என்று சொல்லி சர்வ சாதாரணமாக தொழுகையை பொதுபோக்காக தொழுகையை அலட்சியப்படுத்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் அந்த தொழுகையாளிக்கு சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், கவனமற்று தொழுகிறார்களே அந்த மக்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட தொழுபவர்களுக்கு வயல் என்கிற நரகம் இருக்கிறது. தொழுகையை என்ன செய்வார்கள்? அடுத்தவர்கள் கேட்பார்கள், அடுத்தவர்கள் பாராட்டுவார்கள் என்பதற்காக தொழுவார்கள். தொழுகையிலே அவர்களிடத்தில் கவனம் இருக்காது, தொழுகையை அலட்சியப்படுத்துவார்கள். அந்த மாதிரி தொழுகையாளிக்கு கேடு என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொழுகை என்பது இஸ்லாத்திலே மிக மிக முக்கியமான அடிப்படை. தொழுகை நம்மை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்று, தொழுகை இல்லை என்று சொன்னால் காஃபிர் என்கிற தரத்திலே வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த தொழுகையை நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்? குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை. இந்த சமுதாயம் என்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் ஃபஜ்ருடைய நேரத்திலே பள்ளிவாசலை நோக்கி விரைகிறதோ ஒரு சமுதாயத்துக்கான வெற்றி அந்த தொழுகையிலே இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளை வாங்குகிற நாம், அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து அனுபவிக்கிற நாம், அல்லாஹ்வுக்கு நன்றி மறக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொழுகை என்பது மிக முக்கியமான இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம். அந்த காரியம்தான் நாளை மறுமையிலே நம்மை சுவனத்திலே அழைத்து செல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் தொழுகையை அவர்கள் பேணுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
யார் முதல் நேரத்திலே தொழுவாரோ, பாங்கு சொன்ன உடனே தொழுகை நிறைவேற்றுவாரோ, அந்த அமல் தான் அல்லாஹ்விடத்துக்கு மிக மிக பிடித்தமான ஒரு அமல் என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகத்திலே வாழுகிற நாம் ஏதோ பெயர் தாங்கி முஸ்லீமாக வாழ்ந்துவிடக் கூடாது. உலகத்திலே முஸ்லீம் என்ற கணக்கில் வர வேண்டும் என்று சொன்னால், பெயர் வைத்தால் உலகத்திலே முஸ்லீம் என்ற கணக்கிலே வரலாம், தாடி வைத்தால் முஸ்லீம் என்ற கணக்கிலே வரலாம், தொப்பி வைத்தால் முஸ்லீம் என்ற கணக்கிலே வரலாம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த முஸ்லீம்களிடத்திலே தொழுகையை விடாமல் பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் தான் நாளை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே சொல்வதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே உலகத்திலே முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் இந்த தொழுகையை விடாமல் இறுதி வரை மரணிக்கின்ற நேரத்திலும் தொழுகையை விடாமல் கடைபிடிக்க நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.